வணக்கம். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நரைமுடியை கருப்பாக்க 5 விதமான ஹேர் டை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு முறை இல்லை, இந்த பதிவில் 5 முறை ஹேர் டையை 5 முறையில் தயாரிக்கலாம். அந்த 5 முறையும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கான ஆன் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம். ஒருவரை இளமையாக காட்டுவதில் முக்கிய பங்கு எது வகிக்குதுன்னா, கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், தலைமுடி தான். தலைமுடி கருப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வயசு கம்மி, தலைமுடி வெள்ளையாக மாறிடுச்சுன்னா அது வயசு அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துடுது. அந்த கருமையான முடியில் அழகு நரை வெளுத்து போகும்போது கருமை நிறம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கெமிக்கல் டையை யூஸ் பண்ணுறாங்க. இந்த தலைமுடிக்கு சாயத்தை உலகம் முழுக்க விதவிதமான சாயங்கள் சந்தையில் கிடைச்சாலுமே கருப்பு நிற டை தான் நம்ம இந்திய நாட்டுக்கு ஃபேவரெட்டு. நான் 10 ரூபாய்க்கு ஹேர் டை வாங்கினோம்னா மறுபடியும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தொடர்ந்து யூஸ் பண்ணால் மறுபடியும் தலைக்கு சைடு எஃபெக்ட் வந்துடுது, கண்ணுக்கு சைடு எஃபெக்ட் வந்துடுதுன்னு நிறைய சொல்கிறாங்க. நம்ம முடியினோட வலிமை அதனுடைய உள்ளடுக்கு செல்களை பொறுத்து தான் அமையுது. மெல்லிய உள்ளடுக்கு செல்களை கொண்டவர்களுக்கு நீண்ட நேரான கூந்தலும், அடர்ந்த உள்ளடுக்கு செல்வர்களுக்கு சுருட்ட முடி சொல்லுவோம் இல்லைங்களா, இருக்கும். இந்த இரு தரப்புமே 40 வயது தாண்டியது ஏற்படும் முக்கிய பிரச்சனை நரமுடி. நரமுடி ஏன் வருது? நம்ம உடம்புல மெலனின் அப்படி சொல்லக்கூடிய மெலனின் பிக்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமி தான் காரணம். அது நம்ம தோலின் நிறத்தை நிர்ணயம் செய்யுது. அதே போல் யூ மெலனின் அப்படிங்கிற சொல்கிற யூ மெலனின், பயோ மெலனின் ஆகிய 2 நிறமி முடியினுடைய கருமை நிறத்துக்கு காரணமாக இருக்குது. இந்த நிறமிகள் உற்பத்தியை குறைவதனால தான் முடிகள் நரைமுடியாக மாறுது. முதுமையின் காரணமாக பொதுவாக 40லேருந்து 50 வயசில் நரைமுடி தோன்றுறது. ஆனால் இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தையிலிருந்தே நரைமுடி வருது அப்படின்னு நிறையா நாம் பார்க்குறோம். அதுக்கு உணவு பழக்க வழக்கம் மற்றும் மரபியல் காரணங்கள், இந்த புகைப்பிடிக்கிறது, மது அருந்தது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, இந்த புரதச்சத்து விட்டமின் குறைபாடான சாப்பாடு சாப்பிட்றது, அடுத்து பயோட்டின்கிற ஊட்டச்சத்து குறையிறது, வேதிப்பொருள் அதிகமாக எடுத்துக்கிறது, அதுபோக கெமிக்கல் ஷாம்பு, முடி ஷைனிங்காக இருக்கணுங்கிறதுக்காக கெமிக்கல் ஷாம்பு பயன்படுத்துறது, இப்படி இது மாதிரி பிரச்சனை இளம் வயதிலே நரைமுடி ஏற்படுத்துது. நரைமுடியை தடுக்கிறதுக்கு என்ன உணவுன்னு பார்த்தா, பாலில் இருக்கிற புரதம், இரும்புச்சத்து, துத்தநாகம், கால்சியம், பயோடின், வைட்டமின் டி, இதில் பாலில் புரதம், இரும்புச்சத்து, துத்தநாகம், கால்சியம், பயோடின், விட்டமின் டி நிறைய இருக்குது. எனவே தினமும் 2 டைம் பால் குடித்தா இதையெல்லாம் அந்த பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 முட்டைகள் நாம் சாப்பிட்றது மூலமாக அந்த பயோடின் மற்றும் இரும்புச்சத்தினுடைய சத்தை பேலன்ஸ் பண்ணி அது மூலமாக முடியினுடைய வளர்ச்சியை தூண்ட முடியும். வஞ்சர மீனில் ஒமேகா 3 முடியின் கருமை நிறத்தை பாதுகாக்க வஞ்சர மீன் நிறையா சாப்பிட்லாம் அல்லது கிடைக்கும்போது சாப்பிட்லாம். உயிர் சத்துக்கள் நிறைஞ்ச பசலக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை இதெல்லாம் நம்ம முடியினுடைய பராமரிப்புக்கும் முடியினுடைய வளர்ச்சிக்கும் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இயற்கை நடைமுறை. இப்போ அந்த 5 வகையான ஹேர் டை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இயற்கை ஹேர் டை. ஃபஸ்ட்டு இயற்கை ஹேர் டை 1. அதுக்கு தேவையானது தேயிலை பொடி, கொட்டைப்பாக்கு, கருப்பு வால்நட் பொடி தலா 3 டீஸ்பூன் ஈக்குவலாக எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான 3 பொருட்களையும் கொட்டி வெந்நீர் சேர்த்து பசை போல் தயாரிங்க. இதை கேசத்தில் தடவி 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு அலசுங்க. பிறகு உங்கள் முடியை நல்லா உலர்த்தி இரவில் சிறிது விளக்கெண்ணெய் பூசிட்டு வாங்க. விரையிலே நரைமுடி விடுபட்டு கருமையான முடியை பெறலாம். இந்த செய்முறையில் வெந்நீருக்கு பதிலாக பொடிகளை நன்றாக காய்ச்சி வடிகட்ட தேநீர் போலவும் டீ மாதிரியே தயாரித்து நாம் பூசிக்கலாம். அடுத்ததான் இயற்கை ஹேர் டை 2வது செய்முறை. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, மருதாணி இலை 1 கைப்பிடி அளவு, நெல்லிக்காய் 2, காப்பி கொட்டை சிறிதளவு, கொட்டைப்பாக்கு 3 டீஸ்பூன் அனைத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருங்க. காலையில் ஊற வச்சதை எடுத்து நம்ம முடியில் தடவி 30 நிமிஷங்களுக்கு, அதாவது அரை மணி நேரம் விட்டு இளஞ்சூடான நீரில் நம்ம முடியை அலசுங்க. இரவில் கொஞ்சமாக நம்ம விளக்கெண்ணெய் கொஞ்சம் தலைமுடிக்கு பூசிக்கிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி கருப்பாக மாறிடு. இயற்கை டை 3வது செய்முறை பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையானது வால்நட்டு பொடி 3 டீஸ்பூனு, அவுரி இலை கொஞ்சமாக 1 கைப்பிடி அளவு, சாமந்தி பூ அதே மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கங்க, ரோஸ்மேரி இலைகள் அதாவது காய வச்சது எடுத்துங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எல்லாமே. இது என்ன செய்யணும் செய்முறைனா, எல்லாத்தையும் நல்லா உலர்த்தி பொடி செஞ்சுக்குங்க. இது டீ வைக்கிற மாதிரி காய்ச்சி வடிச்சுக்குங்க. இந்த நீரை நம்ம முடியில் தடவி வெயில் நல்லா உலர்த்துங்க. பின்னாடி நீங்கள் அந்த முடி நல்லா அலசிடுங்க. கருமை நிறம் அப்படியே நீடிச்சிருக்க 15 நாளைக்கு ஒரு முறை இந்த நீரை தலைக்கு பயன்படுத்திங்கன்னா போதும். இது ஒரு முறை. அடுத்தது இயற்கை ஹேர் டை முறையில்
4வது செய்முறை தேவையானது என்னென்னு மாற்றா தும்மட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஆற்று தும்மட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பழச்சதை 1 கப்பு, நெல்லிப்பழ தோல் மட்டும் 1 கப்பு, அந்த கரிசலாங்கண்ணி இலை கரிசாலைன்னு சொல்லுவோம் அது 1 கப்பு, நார்மலாக தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கங்க. செய்முறை என்னென்னா, இந்த பழச்சதைகளையுமே கரிசலாங்கண்ணி இலை விழுதையுமே தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிக்குங்க. இந்த விழுது கரகரப்பாக மாறும் பதத்தில் இறக்கிடுங்க. வடிகட்டி ஆற வச்சு தினமும் இந்த எண்ணெயை வந்து நம்ம முடிக்கு தேய்ச்சிட்டு வந்து பராமரிச்சுட்டு வந்தாவே நாளடைவில் வந்து இளநரை ப்ளஸ் நரைமுடி இருந்துச்சுன்னா கருப்பு முடியாக மாறிடு. நம்ம முடி வந்து கருமையாக வளரும். இதை முடியில் வந்து இந்த தேய்ச்சதுக்கு அப்புறம் முடியை வந்து சேக்காய் பொடி அல்லது கடலை மாவு அல்லது வந்து உசில் அப்படிங்கிற ஒரு அரக்கு பொடி இருக்குது. அதை பயன்படுத்தி நாம் கழுவிக்கலாம். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அடுத்தது 5வதான ஹேர் டை என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி இலை, மருதாணி இலை, அவுரி இலை எல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி அளவு ஈக்குவலாக, வெந்தயம் 3 டீஸ்பூனு. எப்படி செய்கிறதுனா, நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சி சிறிய வந்து நீங்கள் சின்ன அந்த தட்டுடையெல்லாம் தட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி சின்ன வில்லைகளாக தட்டி வெயிலில் வந்து காய வச்சுக்கோங்க. இந்த நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சுருங்க. அந்த எண்ணெயை வந்து நம்ம முடியில் பூசிட்டு வந்தால் இந்த முடி வந்து கருமையாக அடர்த்தியாக வளரும். இந்த மாதிரி 5 முறையில் நம்ம முடிகளை வந்து நம்ம கருமையாக்க முடியும். இது எல்லாமே இதில் என்ன ஸ்பெஷல்னால், எதுவுமே வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது. நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே நீங்கள் எல்லா பொருளும் வாங்கலாம். சில பொருட்கள் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயோ வீட்டிலேயே கூட இருக்கும். அதனால் வந்து செலவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. எந்த பக்க விளைவும் இல்லை, செலவும் பெருசாக ஆக போகிறதில்ல. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் நிச்சயம் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. இது வந்து யூஸ் ஆகாதுன்னு இல்லை, எல்லாமே வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்கும். தைரியமாக யூஸ் பண்ணலாம். பக்க விளைவு இல்லாத ஒரு ஹேர் டை, இயற்கை ஹேர் டை. இதில் வந்து எந்த கெமிக்கலும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரியான ஹேர் டை யூஸ் பண்ணிட்டுக்கிறீங்க அப்படி சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் வந்து ஒரு நல்ல இதை விட ஒன்று பெட்டரான ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. இதே போல் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.